Hello friends, get together தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோபர். Hello friends, get together தமிழ் friendship care help building solutions மற்றும் peace எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் Hello friends, get together தமிழ் மே செஷன்ஸ் 2025. இன்றைக்கான தலைப்பு விடயம் உதவி. உதவி என்பது என்ன? உதவி என்பது உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கு வேலையில்லாவிடில் வேலை தேடி கொடுப்பீர்களாம்? ஆமாம், உங்களுடைய நண்பர்களுக்கு வேலையில்லாவிடில் வேலை தேடி கொடுப்பேன். உங்களுக்கு உதவி செய்யும் நண்பர்கள் இருக்கின்றார்களாம்? ஆமாம், எனக்கு நல்ல உதவி செய்யும் நண்பர்கள் இருக்கின்றார்கள். பாடசாலை பல்கலைக்கழக நண்பர்கள் உதவும் நண்பர்கள் ஆகின்றார்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபோன் இல்லாவிடில் என்ன செய்வீர்கள்? நான் ஒரு ஃபோனை வாங்கி கொடுப்பேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ட்ரீட் கொடுப்பீர்களா? இல்லை, என்னுடைய நண்பர்கள் மிகவும் பிஸியாக இருக்கின்றார்கள். ஓகே, இன்றைக்கான தலைப்பு விடையினா உதவி. ஓகே, உதவி என்பது என்ன? உதவி என்பது உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும். ஓகே, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற நேரத்தில் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான விடயங்கள் கஷ்டமான நேரங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு உதவி என்பது அவசியமாக இருந்தது. அந்த நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை தொடர்பு கொள்கிற நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஓகே, இது முக்கியமான விடயமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்தில் உதவி செய்யாட்டி ஓகே, அப்போ அது ஒரு நல்ல நட்பாக கருதப்பட மாட்டாது. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவி செஞ்சால் தான் அது ஒரு திறமையான நட்பாக கருதப்படும். சரியா? உங்களுக்கு காசு இல்லாத நேரத்தில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணுற நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காசு கொடுத்து உதவாட்டி அது ஒரு உறுதியான நட்பாக கருதப்பட மாட்டாங்க. ஓகே, அதில் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்துவதற்கு தயங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று. சரியா? உங்களுக்கு நண்பருக்கு வேலை இல்லாமல் வேலை தேடி கொடுப்பீர்களா? ஓகே, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் நீங்கள் கவனித்து கொள்ளலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாப்ஸ் இருக்குதாங்க. அப்படி ஜாப்ஸ் இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஜாப்ஸை நீங்கள் தேடி கொடுத்தது முக்கியம். சரியா? அப்படி உங்களுக்கு நீங்கள் அறிஞ்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாப்ஸ் இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்கன்றா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உடனடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஜாப்ஸை தேடி கொடுக்க வேண்டும். உங்களுக்கு உதவி செய்யும் நண்பர்கள் இருக்கின்றார்களா? ஆமாம், எனக்கு நல்ல உதவி செய்யும் நண்பர்கள் இருக்கின்றார்கள். பாடசாலை பல்கலைக்கழக நண்பர்கள் உதவும் நண்பர்கள் ஆகின்றார்கள். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நண்பர்களெல்லாம் உதவி செய்கிற நண்பர்கள். சரியா? ஏதாவது உதவியோடு கேட்டாங்க என்றால் அவங்க கேட்டாங்களும் சரி, நான் கேட்டாலும் என்றாலும் அவங்க உடனடியாக எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. சரியா? தயங்க மாட்டாங்க. பாடசாலை இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகம் இருந்தாலும் சரி, இல்லை டியூஷன் கிளாஸ் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக உதவுவார்கள். உங்களோட நண்பர்களுக்கு ஃபோன் இல்லாவிடில் என்ன செய்வீர்கள்? நான் ஒரு ஃபோனை வாங்கி கொடுப்பேன். சரியா? உங்களோட நண்பர்களுக்கு ஃபோன் இல்லாட்டி நீங்கள் சும்மா இருக்காமல் அவங்களுக்கு ஒரு ஃபோனை அட்லீஸ்ட் ஒரு சிம்பிளான ஃபோனை சரி வாங்கி கொடுத்து உதவி செய்ய வேண்டும். உங்களுக்கு நண்பர்கள் ட்ரீட் கொடுப்பீர்களா? இல்லை, இன்னொரு நண்பர்கள் மிகவும் பிஸியாக இருக்கின்றார்கள். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நண்பர்கள் எல்லாம் பிஸியாக இருக்கின்றார்கள். அதுவும் என் நண்பர்கள் வெளியூரில் இருக்கின்றார்கள். ஓகே, கொஞ்சம் பேர் தான் ஸ்ரீலங்காவில் இருக்கின்றார்கள். ஓகே, அப்போ அவர்களெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கின்றார்கள். ஆனால் நான் அவர்களை அழைத்து அவர்களை மீட் செய்வோம் என்றால் உடனடியாக அவர்கள் என்னை மீட் செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் நல்ல நண்பர்கள், அவர்கள் உதவும் நண்பர்கள். சரி, அப்போ அதில் அறிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய நட்பு என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குதுண்டு. சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவாட்டி அது ஒரு நல்ல நட்பே இல்லை இன்றைய காலகட்டத்தில். சரியா? அப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நோட் பண்ணாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நட்பு இந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதாவது 65% இருக்குதா, இல்லாட்டி 85 இருக்குதா, இல்லாட்டி 95 இருக்காண்டு கவனித்து கொண்டே இருக்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. சரி, அதே நேரத்தில் நீங்களும் உங்களோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவனித்து கொண்டே இருக்கணும். மிகவும் நன்றி. எனது ப்ரோக்ராம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் மே செஷன்ஸ் 2025 பார்த்ததற்கு. போஜோ ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் சூழல் விழிப்புணர்வு, பெண்களுடைய உரிமைகளும் கடமைகளும், புதிய தொழில்நுட்ப அறிவு, அரசியல், புது அறிவு, வாழ்க்கை கதைகள், வியாபாரம், நண்பர்கள், கணினி ஆற்றல், கார்ப்பரேட் வழித்தளங்கள், உடற்பயிற்சி, சுத்தம்,
போன்ற விடயங்களை வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. நான் மீண்டும் மற்றொரு எபிசோடில் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், நல்ல நண்பர்களுடன் தொடர்பில் இருக்கவும், கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளி இருக்கவும், விசேட நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும். God bless you. நான் அனுஷா கிறிஸ்டோபர்.